அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு வரிசை கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசையில் ஒரு எண் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த எண் எந்த எண்ணுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எண் வரிசை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது விடுபட்ட எண்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே ஃபார்மேட் தான். அதில் எப்படி விடுபட்ட எண் கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சிட்டு இதில் எது அந்த ஃபார்மேட்லேருந்து தப்பாக இருக்குன்னு சொன்னால் மட்டும் போதும், ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காத பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவே அதுதான் இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சால்வ் பண்ணதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் வந்து இந்த வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோவோட முடிவில் உங்களுக்கு அந்த ட்ரிக் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். முதல்ல ஒரு வரிசை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஒரு எண் வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். முதல்ல இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கு இல்லைங்களா, 15, 24, 34, 48. இந்த 4ல ஏதோ ஒன்று தான் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 எண் 15, 24, 34, 48 இதில் ஏதோ ஒரு எண் வந்து தவறான எண். மிச்சம் இருக்கிற எண்ணெல்லாம் வந்து சரியா இருக்கு. அதாவது இந்த 63, இந்த 8, இந்த 3 இது வந்து சரியா இருக்கு. அப்போ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு எதனா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கு சூஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து சரியா இருக்கிற எண்ணுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றத முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா ஃபார்மேட் வந்து இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதுதான் சொல்றேன். முதல்ல இதுக்கு வந்து வித்தியாசம் என்னன்னு பாருங்க. இது வந்து 5 கூட்டியிருக்காங்க, இதுல 7 கூட்டியிருக்காங்க, இதுல 9 கூட்டியிருக்காங்க, இதுல 10 கூட்டியிருக்காங்க, இதுல 14 கூட்டியிருக்காங்க, இதுல இது ஒரு 5, இது ஒரு 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே 5 கூட்டியிருக்காங்க, 7 கூட்டியிருக்காங்க. வித்தியாசம் வந்து 2, அதாவது 2 எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்காங்க. இங்கே 2 எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்காங்க. இதுக்கு 2 எக்ஸ்ட்ரா கூட்டி பார்ப்போம் சரிங்களா, அந்த ஃபார்மேட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு. இப்போ 9க்கு 2 கூட்டினோம்னா 11 வரும். அப்போ இங்கே 11 கூட்டி இருக்கணும் சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 11 கூட்டினோம்னா 35ன்னு வரும். இப்போ திரும்ப ஒரு 2, அதாவது 11 கூட 2 கூட்டினோம்னா 13. 35ஓட 13 கூட்டினோம்னா 48. நம்மளுக்கு அந்த ஃபார்மேட்டு கரெக்டாக வருது சரிங்களா. அந்த 13ஓட 2 கூட்டணும்னா இந்த 15 வந்துடும். அப்போ இந்த ஃபார்மேட் தான் கரெக்ட். இதில் இந்த 34ங்கிறது தான் வந்து மாற்றி எழுதப்பட்டிருக்கு. எதுக்காக பதிலாக 35க்கு பதில் 34 வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. ஆன்சர் ஈஸி தான். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன வீடியோவில் சொல்லியிருப்போம் எப்படி எப்படிலாம் நம்ம வந்து சீரீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலான்ட்டு. அதாவது அந்த எண் வரிசையை எந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு போட்டிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கேள்விக்கான விடை வந்து 34, அதாவது 35 வர வேண்டிய இடத்துல 34 போட்டிருக்காங்க. இரண்டாவது கேள்வி, இது உங்களுக்கான முதல் கேள்வி, அதாவது நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான முதல் கேள்வி. இதுக்கு மொத்தம் வந்து 2 மெத்தட் வரும் சரிங்களா. 2 மெத்தட்ல ஆன்சர் வரும். ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஆன்சர் தான் வரும். அது எந்தெந்த மெத்தட், இந்த சீரிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சீரிஸ் வந்து 2 மெத்தட் ஃபாலோ பண்ணா ஒரே ஆன்சர் தான் வரும். இந்த கேள்விக்கான பதில சொல்றவங்க முதல் கேள்வின்னு மென்ஷன் பண்ணிட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே கூடவே எந்த மெத்தட் வச்சு இந்த சம்ம சால்வ் பண்ணீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. யார் யார் வந்து அந்த 2வது மெத்தடை கண்டுபிடிக்கிறீங்கன்றத பார்க்கலாம். அடுத்த கேள்வி, இதுல ஒரு எண் வந்து தவறானது, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இது 4த்துல ஏதோ ஒன்று தான் வந்து தவறான எண். எதுன்னு பார்த்தீங்கன்னா இது 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 அல்லது இது. அப்போ இது 2 வந்து சரியா இருக்கு. இப்போ இதோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா +20 கூட்டியிருக்காங்க, இது சரியா இருக்கு. அப்போ இது வந்து நம்ம கீழே சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மேட் வந்து இந்த 20ஓட மேட்ச் ஆகும் சரிங்களா. அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம போடுற சம் வந்து கரெக்ட். முதல்ல இதோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 5, இதோட வித்தியாசம் அதாவது எவ்வளோ கூட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 8, இதோட எவ்வளோ கூட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 11, இதோட எவ்வளோ கூட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 15, இதோட எவ்வளோ கூட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 6, இது ஒரு 1, 16. இப்போ இதில் பாருங்க, இந்த ஃபார்மேட்ல இதோட 3 கூட்டியிருக்காங்க, இதோட 3 கூட்டியிருக்காங்க, இதோட 4 கூட்டியிருக்காங்க, இதோட 1 கூட்டியிருக்காங்க, இதோட 4 கூட்டியிருக்காங்க. இப்போ இதுல எது தப்பாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க 3 3ன்றது சரியா இருக்கு. அப்போ இந்த 3 3 வச்சு, அதாவது 2 இடத்துல வந்து 3 3ன்னு வருது. அப்போ அதை வச்சு போட்டு பார்த்து ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். இப்போ 11 கூட்டியிருக்காங்களா, அதோட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 14ன்னு வரும். 14ன்னு வந்தா இந்த இடத்துல 32 + 14 வந்து 46ன்னு வரும் இல்ல. இப்போ இதோட 3 கூட்டினோம்னா, அதாவது 14ஓட 3 கூட்டினோம்னா இங்க 17 வரும் சரிங்களா. 17 வரும்.
அந்த 17 வந்து 46ஓட கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 63 வரும். அதுக்கப்புறம் வந்து 17 கூட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு இந்த 20 வந்துருதுங்களா? அதே மாதிரி இது கூட்டுறப்போ ஆன்சர் கரெக்டா வருது. அப்போ இந்த 47ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து இந்த சீரிஸ்ல தப்பா இருக்கிறது. இல்லைங்களா? அது ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்து இந்த சீரிஸ் பாருங்க. இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு இது வந்து எக்ஸாம் ஹால்ல நம்ம ஈஸியா வந்து தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி லாஸ்ட்ல இருந்து வந்துருங்க. அதாவது சின்ன எண்கள்ல இருந்து வந்துருங்க. அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு வந்து 8 வித்தியாசம். அதாவது 8 மைனஸ் பண்ணிருப்பாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 13 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 55னா இது ஒரு 9 29 29 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 இது ஒரு 1 மைனஸ் 14. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட் படியா இருக்காது, கண்டபடியா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. இந்த மாதிரி ட்ரிக்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ணும்போது இப்படியும் சால்வ் பண்ணலான்றது நம்மளுக்கு தெரியும். அதுதான் சொல்றது, ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்க. இந்த 69ன்றது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 9, அதாவது 6 இன்ட்டு 9னா 54. இந்த எண்ணுக்கு கிட்ட வந்துருச்சுங்களா? அப்போ ப்ளஸ் 1. இதே மாதிரி எல்லாமே செட் ஆகுதான்னு பாருங்க. 5 இன்ட்டு 5 25 ப்ளஸ் 1 26 வருதுங்களா? அதே மாதிரி 2 இன்ட்டு 6 12 ப்ளஸ் 1 13 வருதுங்களா? அப்போ 1 இன்ட்டு 3 3 ப்ளஸ் 1 போட்டால் 4 தான் வரணும். ஆனால் இங்கே 5 வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து தவறான எண். ஆப்ஷன் சில இருக்கு. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. சம் வந்து எப்படி வேணா கொடுப்பாங்க. நம்ம தான் வந்து அந்த இடத்துல எப்படி யோசிச்சு ஆன்சர் பண்றோன்றது தான் வந்து முக்கியம். அதுக்கு நம்மளுக்கு தேவை ப்ராக்டிஸ். அதுதான் சொல்றேன். ஒரு டாபிக்குமே வந்து நீங்க நிறைய சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சம்ம பார்த்த உடனே இந்த டைப்ல தான் இருக்குன்றது தெரிய வரணும்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் நிறைய தேவை. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் வந்து டைம் நம்மளுக்கு கம்மியாகும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து 5வது கேள்வி. நம்ம இதில் வந்து ஒரு தவறான எண்ணை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தவறான எண்ணுன்னா ஆப்ஷன்ல இருக்கிற ஏதோ ஒரு எண் வந்து தவறா இருக்குன்னு அர்த்தம். அப்போ 9 15 25 37 9 15 25 37. அப்போ இது ரெண்டும் வந்து சரியானது, இதுவும் சரியானது. இதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு சிலது வந்து ஸ்கொயர் நம்பரோ இல்ல கியூப் நம்பராவோ இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 7 ஸ்கொயர், இது வந்து 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். அவ்வளவுதான். இந்த ஃபார்மேட்டை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா போதும், ஆன்சர் ஈஸியா வரைச்சிடலாம். இப்போ 1 2 3 4 5 6 7 என்ன சொல்ல வரனா, 7வது எண்ணில் 7 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, 5வது எண்ணில் 5 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, 3வது எண்ணில் 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ 1வது எண்ணை 1 ஸ்கொயர் பண்ணணும். 1 3 5 7 வந்துருச்சு. இப்போ இங்க 2 வச்சு ஏதோ பண்ணியிருக்க போறாங்க, இங்க 4 வச்சு ஏதோ பண்ணியிருக்க போறாங்க, இதை 5 பண்ணிட்டாங்க. அப்போ 6 வச்சு ஏதோ பண்ணியிருக்க போறாங்க. இப்போ ஸ்கொயர்ல இருக்கிறதுனால இதுக்கு வந்து 2 வந்து ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 4 + 1 5 கரெக்டா வருதுங்களா? அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 16 - 1ன்னு வருது. இதை செக் பண்ணுவோம். அடுத்து 6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36 36 + 1னா 37 சரியா வருது. அப்போ இங்க தான் வந்து நம்மளுக்கு தப்பா வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க +1 வரணும். அப்போ 16 + 1னா 17ன்னு வரணும். அதுக்கு பதில் வந்து இங்க 15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேள்வியில இந்த 15 தான் வந்து தவறா இருக்கு. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. ஆன்சர் வந்து ஈஸி தான். நம்ம வந்து கொஞ்சம் ட்ரிக் யூஸ் பண்ணணும். முன்னாடி ப்ராக்டிஸ் தேவை, அவ்வளோதான். இது இருந்தால் எக்ஸாம் ஹாலில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக சீக்கிரத்தில் ஆன்சர் வரைச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து இந்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வியில் இந்த 4 எண்களில் ஏதோ ஒரு எண் வந்து தவறானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 24 26 10 இதெல்லாம் வந்து எதனா ஒன்று தவறாக இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து சரியாக தான் இருக்கு. சரிங்களா? முதல்ல இதுக்கு வந்து வித்தியாசத்தை பார்த்துடலாம். சரிங்களா? +2 +1 +2 +3 +2 +5 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட் வந்து தப்பா போகுது. அப்போ அடுத்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு சரியா மேட்ச் ஆகல. அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் போனாலும் அதுவும் வந்து கிட்ட எதுவுமே வர மாதிரி இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ போடும்போதே சொல்லியிருப்பேன், ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் அந்த மாதிரி கூட பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த நம்பர் விட்டு இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா +3, இந்த நம்பர் விட்டு இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா +5, இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா +7, இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா +9, இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா +11. அதாவது இதுக்கும் 2, இதுக்கு 2, இதுக்கு 2, இதுக்கு 2 2 2 கூட்டியிருக்காங்க. அதாவது வித்தியாசத்தோட வித்தியாசம். சரிங்களா?
மேலே ஒரு ஃபார்மேட்டில் போகுது, கீழேயும் அதே ஃபார்மேட் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மெத்தட் அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணை விட்டு இன்னொரு எண்ணுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே மேட்ச் பண்ணி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா 3 கூட்டியிருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா 5 கூட்டியிருக்காங்க, இதை பார்த்தீங்கன்னா 8 கூட்டியிருக்காங்க, இதை பார்த்தீங்கன்னா இங்கேயும் 8 கூட்டியிருக்காங்க. இப்போ பாருங்க 1 3 5 அதாவது 2 2 கூட்டி மேலே வந்துச்சு இல்லைங்களா, அந்த ஃபார்மேட்டில் வரணும். அப்படி இல்லைன்னா மொத்தமாக 8, இங்கே 2 8 வரதுனால இங்கேயும் 8 வரணும். இங்கே 8 8 கூட்டிங்கன்னா 2 நம்பருமே தப்பாயிடும். அப்போ இந்த ஃபார்மேட் வராது. இந்த ஃபார்மேட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே 3 கூட்டிட்டாங்க, 5 கூட்டிட்டாங்க. அப்போது இங்கே 7 கூட்டணும், இங்கே 9 கூட்டணும். இப்போ இங்கே 7 கூட்டினீங்கன்னா 10ஓட 7 கூட்டினீங்கன்னா 17ன்னு வரும். இங்கே 17ஓட 9 கூட்டினீங்கன்னா 26ன்னு வரும். அப்போ இந்த ஃபார்மேட் மேட்ச் ஆகுது. இங்கே 17 வந்தால் தான் அந்த ஃபார்மேட் மேட்ச் ஆகுது. அங்கே 17க்கு பதில் 18 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கேள்விக்கான விடை வந்து 18 தான். 18 தான் வந்து இந்த எண்களில் தவறான எண். இந்த 7வது கேள்வி வந்து உங்களுக்கான 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கான ஆன்சர் சொல்றவங்க எந்த கேள்விக்கான பதில்ன்றத மென்ஷன் பண்ணி என்ன ஆன்சரோ அதை டைப் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோவில் நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோவை அதை நான் மாற்றிக்கிறேன். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில கேள்விலாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மெத்தட் தான், இந்த டைப் தான்றது டேரெக்டாக ஞாபகம் வந்துடும். அதே போல் விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோவை இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதோட பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா டாபிக் வந்து மேக்ஸ் சைக்காலஜியில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இல்லை ஜிகேல கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது எந்த டாபிக் எந்த பேஜ் நம்பர்னு சொல்லுங்கள். என்னால் எந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்து எவ்வளோ சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.